அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல வெக்டார் கால்குலஸ் அதுல ஒர்க் டன் அப்படின்ற ஏரியால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஒர்க் டன் when a force F vector moves from a particle from the origin to the point 1,1 along the curve y square equal to x ன்னு கொடுத்திருக்கோம். ஸோ முதல்ல நம்ம ஒர்க் டன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு எழுதணும். ஸோ ஒர்க் டன் equals to integral over C F vector dot dr vector. சரிங்களா? ஸோ F vectorன்றது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ dr vectorன்றது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா dx along with I vector, dy along with j vector, dz along with k vector. அவ்வளோதான் சார். சரிங்களா? அப்போ F vectorன்றது ஒரு டைம் எழுதுங்க. ஸோ நமக்கு F vector என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஸோ F vectorோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எலாங் வித் ஐ வெக்டார் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் எலாங் வித் ஜே வெக்டார். சரிங்களா? இப்போ F vector டாட் டிஆர் வெக்டார் என்னன்னு பாருங்க சார். ஸோ F vector டாட் dr vector. ஸோ நமக்கு தெரியும் I டாட் ஐனா 1, j டாட் ஜேனா 1, ரெஸ்ட் ஆஃப் தெம் 0. அது என்ன சார் ரெஸ்ட் ஆஃப் தெம்னா சப்போஸ் I டாட் ஜேனா 0, I டாட் கேனாலும் 0. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கு. ஃபங்க்ஷன்ல எக்ஸ் ஒய் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், இசட் இல்லை. அப்போ அஸ்யூம் தட் தேர் இஸ் சம் 0 கே வெக்டார், 0 கே வெக்டார். அப்போ F vector டாட் dr vector என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் எலாங் வித் டிஒய். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கோம். என்ன ரிலேஷன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்சோ கிவன் y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2y dyயோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா dx. அப்போ dx வரக்கூடிய இந்த இடத்துல 2y dyன்னு போடலாம், இல்லைன்னா இந்த yக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஏதோ ஒன்று, எதர் எல்லாத்தையும் எக்ஸில் மாற்றணும் இல்லை ஒயில் மாற்றணும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். ஸோ நமக்கு எஃப் டாட் டிஆர் வெக்டார்க்குள்ளே போனால் எஃப் வெக்டார் dr வெக்டார்ல பேஸ்ட் பண்ணுங்க சார். y ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சார் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டேன், ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டிருக்கோம், ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு. டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும் சார், பிரச்சனை கிடையாது. மைனஸ் 2 இந்த டைம் ஃபுல்லாக ஒய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒய்க்கு மாற்றலாம். அப்போ எக்ஸுக்கு என்ன சார் போடலாம், ஒய் ஸ்கொயர் போடலாம். எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் போடுறோம், ஆல்ரெடி ஒய் இருக்கு பிளஸ் ஒய் இருக்கு எலாங் வித் டிஒய். இப்போ எக்ஸும் கட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன சார் சொல்லுது, ஒர்க் டன் டபிள்யூன்றது இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். அப்போ என்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்க சார், இன்டெக்ரல் ஓவர் லிமிட் எழுதுவோம். இப்போ பேலன்ஸ் டைம் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கும், தென் பிளஸ் செகண்ட் இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரல் வேணா மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இடையில ஒரு மைனஸ் வேணா போட்டுக்கலாம். நம்ம இடையில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இதுக்கான லிமிட் பார்ப்போம். ஸோ 2y ஸ்கொயர் இன்டூ ஒய் என்ன ஆகும் சார், ஒய் கியூ பிளஸ் ஒய் எலாங் வித் டிஒய் கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட லிமிட் ஒய்யோட லிமிட் தேவைப்படுது. ஸோ சம்மில் என்ன சார் கொடுத்துருக்கோம், 0.002 1,1 மூவ் ஆகுது. 0,02 1,1 மூவ் ஆகுது. கர்வ் என்ன சார் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ன்ற கர்வ் கொடுத்துருக்கோம். அப்போ சப்போஸ் எக்ஸுக்கு 0 போடுங்க சார், இந்த பாயிண்ட்ல எக்ஸுக்கு 0 போடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒய் ஸ்கொயர் 0. அப்போ ஒய் இஸ் ஆல்சோ 0. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு 0, ஒரு பாயிண்ட். தென் எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன சார் ஆகும் பாருங்க, எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யும் 1 தான். அப்போ போத் எக்ஸ் ஒய் எதை போட்டாலும் என்ன ஆகுதுங்க, 0,1 to 0,1 தான். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 0 to 1
0 to 1. ஏன்னா நமக்கு பாயிண்ட் எப்படி சார் மூவ் ஆகுது? ஆரிஜின் 0,0ல இருந்து பாயிண்ட் 1,1க்கு மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் 0ன்னா கரஸ்பாண்டிங் ஒய் 1, எக்ஸ் ஒய். ஸோ ரெண்டுமே 0 to 1, 0 to 1ல தான் மூவ் ஆகும். அதனால ரெண்டு பாயிண்ட் லிமிட்டுமே 0 to 1, 0 to 1 தான். இது சாதாரண இன்டகிரேஷன் தான். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கான வேல்யூ எக்ஸ் கியூப் பை 3 லிமிட்டு 0 to 1 மைனஸ் 2 ஒய் டிஒய் ஒய் கியூப் டிஒய். இப்போ 2 கான்ஸ்டன்ட் சார். ஒய் கியூப் டிஒய்க்கான வேல்யூ ஒய் பவர் 4 by 4. y dyக்கான வேல்யூ y ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1. லிமிட் 0 to 1. ஸோ அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க சார், 1/3 ஆயிரும். லோவர் லிமிட் இல்லை, 0 மைனஸ் இந்த 2 4 கட் பண்ணால் 2 கிடைக்கும். அப்பர் லிமிட் 1 போட்டால் என்ன பாருங்க சார், 1 போட்டால் 1/2 கிடைக்கும். இங்கே 1 போட்டாலும் 1/2 தான் கிடைக்கும். லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0. லோவர் லிமிட் ஃபுல்லாக 0. இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் 1/3 இருக்கும். செகண்ட் ப்ராக்கெட்டில் 1/2 ப்ளஸ் 1/2. ஸோ 1/2 கூட அனதர் 1/2 ஆட் பண்ண என்ன ஆகும் சார், 1 கன்வெர்ட் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ 1. அப்போ என்ன ஆகும் பாருங்க சார், எல்சிஎம் எடுங்க. ஸோ 1 மைனஸ் 3/3 ஆகும். அப்போ ஆன்சர் என்ன சார், -2/3. ஸோ இது நமக்கு தேவையான ஒர்க் டன் இந்த மூவிங் பார்ட்டிகிள் -2/3. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.